முக்கிய செய்தியை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்குவாரிக்கு எதிராக போராடியவர்கள் மீது குவாரி நிர்வாகத்தினர் தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வாரி ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்து ஆளை கூட்டு போற ஐயா அடிக்கிறாங்க வாரிக்காரங்க எதுக்கு அடிக்கிறீ குவாரி ஆரம்பிக்க கூடாதுன்னா போய் லீகலா கோர்ட்டுக்கு போங்கடா. 1000 ரூபாயும் கோர்ட்டுக்கு கொடுத்து ஊர்ல இருக்கிற ஆளை கூட்டு வர்ற போடா ஓ. நீ எப்படி எங்க ஊர்ல இருந்து ஒரு மண் எடுத்துட்டு போற நாங்க பாக்குறோம். லீகலா பண்ணா பண்றா, லீகலா பண்றா. 10 பைசா எங்களுக்கு தேவையில்ல. எங்க ஊர்ல இருந்து மக்கள் வண்டியில நம்பர் பிளேட் இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. அப்பா 2 போன் இப்ப வரணும். போன் வரலைனா இப்ப 2 போன் இப்ப வரணும். போனு கைக்கு வரல பிரச்சனை பெருசாயிடும். போன கொடு. ஆம்புலன்ஸ் சார், ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க சார். செந்தூர் முறையான்னு சொல்லிட்டு ஒரு குவாரி பேர ஆரம்பிக்கிறாங்க. அந்த குவாரி வேண்டான்னு சொல்லி போன வாரம் தான் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி சாலை மறியல் எல்லாம் பண்ணோம். அந்த சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வாச்சாம்பட்டிக்காரவங்களையும் மலம்பட்டிக்காரவங்களையும் கூட்டிக்கிட்டு போய் எங்களுக்கு குவாரி வேணும்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல நோட்டீஸ் ஒட்டி இன்னைக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆளு சேர்த்து 5000 கொடுத்து கூட்டிக்கிட்டு போறாங்க. அதான் ஏப்பா எங்க ஊர்ல வர்ற குவாரிய நீங்க எதுக்குப்பா உங்களுக்கு வேணும்னு சொல்லி கூட்டி போறீங்க அப்படின்னு கேட்க போனவங்களை அடிச்சு சீரியஸ் கண்டிஷனா வச்சிருக்காங்க. அதை கேட்க வந்தா போலீஸ் பூராமே சேர்ந்துட்டு எங்களை மிரட்டுது. நீங்க உங்க மேலேயும் நாங்க எஃப்ஐஆர் போடுவோம், உங்க மேலேயும் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி எங்களை இன்னதான் பேசுறது இல்லாம மிரட்டுறாங்க. பொண்ணு உருசு எல்லாத்தையுமே மிரட்டி உங்க மேல எஃப்ஐஆர் போடுவோம்ங்கிற மாதிரியே பேசுறாங்க. இதுவரை இப்ப இங்க நாங்க பாதிக்கப்பட்டது எல்லாருமே வந்துட்டு இப்ப எல்லா கிராமமும் வந்திருக்கு. மல்லாவட்ட, ஜெயங்கொண்டரையில, சித்தமல்லிப்பட்டி, கீழோளவு, கிருஷ்ணாபுரம், மலம்பட்டி எல்லா கிராமமும் ஒரு 6 கிராமம் சேர்ந்து இங்க நின்றுகிட்டு இருக்கோம். அந்த 6 கிராம மக்களுடைய வேண்டுதல் கோரிக்கையை வந்துட்டு அந்த குவாரி எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. வரும் முன்னாடியே இப்படி நம்பர் பிளேட் தெரியாத வண்டிகள்ல கொண்டுகிட்டு வந்து இங்க வந்து குண்டாசு 15, 20 பேர் 30 பேருக்கு மேல ஆளை கூட்டிக்கிட்டு வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு சீரியஸா ஒரு ஆளுகளை அடிச்சு போட்டு சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இவங்க குவாரி திறந்தா இந்த ஊர் மக்கள் என்ன ஆவாங்கன்னு யோசிக்க சொல்லுங்க. அடிச்சு விட்டு அழிச்சு விட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். ஏன்னா இது ஒரு மக்களை வந்து கை நீட்டி கட்டாக்குற அளவுக்கு எப்படி வரும்? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே இங்க ஒண்ணாந்து நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கிருஷ்ணாபுரம் பொம்பளை ஆளுங்க மேல ஜேசிபி வச்சு மண்ணள்ளி போட்டு நான் மூடி கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அது மண்ணள்ளி போட இல்ல. நாங்க வந்து கேட்க வந்ததுக்கு எங்க மேலையும் திட்டுனாங்க. போலீஸ் அன்னைக்கும் வந்து எங்க மேலதான் நடவடிக்கை எடுத்துச்சு. அதனால அன்னைக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தான். அந்த பெட்டிஷன் சார்பா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்த உடனே இந்த அளவுக்கு குண்டாசை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு தைரியங்கள் வருது. இது எந்த வழியில நியாயம்னே எங்களுக்கு தெரியல. இது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சாலை மறியல், கலெக்டர் முற்றுகை போராட்டம் நடக்குங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். கல்குவாரிக்கு எதிராக போராடியவர்கள் மீது குவாரி நிர்வாகத்தினர் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா.
மதுரை மாவட்டம் கீழவலு அருகே ஜெயங்கொண்ட நிலையில் செந்தூர் முருகன் என்ற பெயரில் தனியார் கிரசர் கால் குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரிகளில் பகுதி மக்களின் இயற்கை வளங்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி இந்த குவாரியை மூட வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த ஜெயங்கொண்ட நிலை, மலம்பட்டி, கிருஷ்ணாபுரம், மல்லாக்கோட்டை, சித்துப்புளியம்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிராம மக்கள் சார்பாக வழக்கறிஞர், அதாவது சென்னை நீதிமன்றம் மதுரை அமர்வு வழக்கறிஞர் வேலாயுதம் சார்பாகவும் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்குவாரியை தொடர்ந்து செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை எதிர்த்து வழக்கறிஞர் வேலாயுதம் மற்றும் SS கோட்டை காவல் நிலையத்தை புகார் அளித்தார் கூறப்படும். இந்த நிலையில் அவர் வழக்கறிஞர் மற்றும் உடன் 3 பேர் சென்ற நிலையில் அவர்களை இந்த கல்குவாரியை சேர்ந்தவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அந்த பரபரப்பான காட்சி தான் கண்டு வருகிறோம். தொடர்ந்து வந்து ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் அந்த 3 பேரை சாலையில் விட்டு சரமாரியாக அடித்துள்ள. இது பெரும் காயமும் அடைந்துள்ள அந்த 3 பேர் கிட்டத்தட்ட வழக்கறிஞர் வேலாயுதம், ஜெயசந்திரன் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மதுரை அரசு மற்றும் தனியார் மற்றும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிகிதா, இந்த நிலையில் தாக்கல் நடத்திய குவாரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குவாரி நிரந்தரமாக மூட வேண்டும் வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தற்போது கீழவலு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அந்த காவல் நிலையம் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுது. இது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கீழவலு காவல்துறை ஆய்வாளர் சரவண போஸ் சார்பில் பொதுமக்கள் தற்போது சமரசம் பேசி வரும் நிலையில் கூட பொதுமக்கள் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும். கைது செய்தால்தான் தற்போது இந்த காவல் நிலையத்தை முற்றுகை போராட்டத்தை தாங்கள் கைவிடுவோம் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்குவாரிக்கு எதிராக போராடியவர்கள் மீது குவாரி நிர்வாகத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அது தொடர்பான அந்த அதிர்ச்சி காட்சிகளை பார்த்தோம். மேலும் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் கார்த்திக். முக்கிய செய்தியை பார்த்தோம்.